ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம். தாய் என்றால் எல்லோருக்கும் பிடிக்கும் நண்பா. பிறக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் தாய் என்றால் பிடிக்கும். தாய்க்கு பின் தான் மற்றவர்கள், அதுக்கப்புறம்தான் மனைவி. தாய்க்கு பின் தாரம் என்று சொல்வார்களே. ஒரு ஆணுக்கு கல்யாணம் ஆகாத வரைக்கும் தாய் தந்தைகளுக்கு மகன். ஆனால் கல்யாணம் ஆன பிறகு இன்னொரு பெண்ணுடைய கணவன் கூட தாய் தந்தையர்களிடம் எவ்வளவு அக்கறை இருக்குமோ தன்னுடைய மனைவியிடமும் அவ்வளவு அக்கறை காட்ட வேண்டும். ஒரு ஆண்மகனுக்கு இரண்டு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமானவை. ஒன்று, தன் பிள்ளைகளை ஒரு கடமையுடன் வளர்ப்பது. இரண்டாவது, மிக கஷ்டமானது, தாயையும் மனைவியும் பேலன்ஸ் செய்வது. இந்த இரண்டு விஷயங்களில் ஒரு ஆண் ஃபெயிலாகவே கூடாது. சில விஷயங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டிலே சொல்லுவதற்கு முடியாது. அதுவே வேறே எங்காவது கோவில்களில் நல்ல அட்மாஸ்பியரில் விவரமாக புரியும்படி சொல்ல வேண்டும். ஒருவரிடம் நாம் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஒருவர் மேலே நம்பி வாழவும் கூடாது. இரண்டுமே தவறுதான். டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். அப்படி இருந்தால் உன்னுடைய மூளைக்கு சிந்தனைகளையே அடியோடு அழிந்துவிடும். உனக்கு ஒன்றுமே தெரியாமல் போய்விடும். ஜாகிரத்தை. எல்லோரும் உன்னை வேலைக்காகாதவன் என்று அவமானமாக பேசுவார்கள். ஆச்சாரங்கள் கௌரவமாக வாழுவது பற்றி ஒருவர் சொல்லி நாம் தெரிஞ்சிக்க கூடாது. அவை நாமவே அனுசரிக்க வேண்டும். கல்யாணம் ஆகாத வரைக்கும் தான் ஒரு பெண் பிறந்த வீட்டுக்கு சொந்தம். கல்யாணமான பிறகு மாமியார் வீட்டுக்குத்தான் சாஸ்வதமாக சொந்தம் ஆகிவிடுவாள். சில மூளையில்லாத முரட்டு ஜென்மங்களுக்கு இது சொன்னாலும் புரியாது, அதுவும் தெரியாது. அப்படி பிறந்த வீட்டிலேயே தங்கினால் அந்த இரண்டு வீட்டு மரியாதையும் போய்விடும். அது பிறந்து வீட்டாருக்கு தெரியாமல் ஏதோ தன்னுடைய பெண்ணை ரொம்ப அன்பாக பார்த்து கொள்வது போல நினைப்பார்கள். ஏதோ ஒரு நாள் அவர்களுக்கும் அந்த வலி என்பது தெரிய வரும். எவ்வளவு தவறு செய்தோம் என்று. அவசரத்துக்காக உபயோகித்து கொள்ளும் மனிதர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் அவமானம் நடந்தே தீரும். தவறு செய்யாதவனுக்கு கேள்வி கேட்கும் அருகதை இருக்கும். தவறில்லாமல் பழியை போடுபவர்களை கேள்வி கேட்கும் அதிகாரமும் இருக்கும். நான் சொல்வதுதான் தர்மம், நான் சொல்வதுதான் சட்டம் என்ற அகம்பாவத்துடன் இருப்பவர்களுக்கு யாராக இருந்தாலும் பேட் டைம், அதாவது கெட்ட நேரம் ஒரு நாள் வரும். அன்னைக்கு உன்னை அந்த ஆண்டவனும் கூட காப்பாற்ற மாட்டான், கைவிட்டுருவான். மண்ணோட மண்ணாக போவாய். மனிதன் மரணத்தை மறந்து விடலாம், ஆனால் மரணம் மட்டும் என்னைக்குமே மனிதனை மறந்து விடாது. மனிதனை மட்டுமல்ல, பிறந்த அனைத்து ஜீவிகளையும் மறக்காது. அது மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப ஆட்டம் போட வேண்டாம், அடங்கி விடுவாய். தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை, இது உண்மை.